வணக்கம். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை 1 இயருக்கு முன்னாடி ஒரு 325 அந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் வந்து வாங்க சொல்லியிருந்தோம். வாங்க சொல்லிவிட்டு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 285 கீழே க்ளோசிங் பேஸ் ஸ்டாப் வந்து கொடுக்க சொன்னோம். அது பார்த்திங்கன்னா ஸ்டாப் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஹிட் ஆகி நம்ம சொன்ன இடத்துலேருந்து 325லேருந்து அப்படியே டபுளாக வந்து கீழே வந்துருக்கு. லோ பார்த்திங்கன்னா 151 அப்படிங்கிற லோ வரைக்குமே வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து கீழே வந்திருக்கு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கீழே வர வந்து பை பண்ணி தான் வைக்கணும். ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து ஒரு நல்ல கம்பெனி. எப்போயானாலுமே அது வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 151 அப்படிங்கிற லோ வச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 191.59 பைசாவில் வந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. நம்ம வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை வந்து இதே இடத்துல பை பண்ணிக்கலாம். ஃபர்தராக மறுபடியும் கீழே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வரதுக்குண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. இதிலிருந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. சப்போஸ் இல்லை ஸ்டாப் வச்சு தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த லோ கீழே 150 கீழே வந்து ஸ்டாப் போட்டு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை வந்து இந்த 191 இல்லை நாளைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கீழே வந்தால் கூட நம்ம வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை வந்து பை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பை பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா 218.90 பைசா அப்படிங்கிற ஹை வச்சுருக்கு பாருங்கள். அன்னைக்கு வந்து கரெக்டாக வந்து 25 மார்ச்லாம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஹெவியான வால்யூம் நடந்திருக்கு. அப்போது இப்போ 219 ரூபாவை கட் பண்ணும்போது ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து நல்லாவே மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிலிருந்து பார்த்திங்கன்னா இப்போ பை பண்ணோம்னா இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 550 600 இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூவபிள். ஓகேயா, இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 6% வந்து மேலே போயிருக்கு. 265.50 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் கொடுத்துருக்கேன். இதே ரேஞ்சில் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். 265 60லேருந்து 65க்குள்ளார வந்துட்டு ஸ்டெர்லிங் வில்சனை வந்து பை பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டலாக பார்க்கும்பொழுது பெருசாக வந்து ஸ்டெர்லிங் வில்சனுக்கு வந்துட்டு நல்லா இல்லை. ஆனால் டெக்னிக்கலாக கொஞ்சம் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது. இதிலிருந்து ஒரு 500 ரூபா வரைக்குமே வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அனந்த்ராஜ் லிமிடெட். இன்றைக்கி அனந்த்ராஜ் லிமிடெடும் ஒரு 9% வந்து மேலே போயிருக்கு. 476 இந்த ரேஞ்சில் வந்து அனந்த்ராஜ் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்குது. அனந்த்ராஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபர்தராக ஃப்யூச்சரில் அவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகும். அப்படிங்கிறனால தான் வந்துட்டு ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்ஸை வந்துட்டு அதிகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஆனந்த்ராஜும் பார்த்திங்கன்னா 0.16% வந்து அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் படுத்தியிருக்கிறாங்க. நம்ம ஆனந்த்ராஜையும் வந்துட்டு தைரியமாக வந்து பை பண்ணிக்கலாம். 476 இந்த ரேஞ்சிலே வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கீழே வந்த பிறகாடும் கூட நம்ம பை பண்ணிக்கலாம். பை பண்ணோம்னா இதனுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 850லேருந்து 900 வரைக்குமே வந்து அனந்த்ராஜ் வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அயனாக்ஸ் விண்டும் பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஒரு 7% கிட்ட மேலே போயிருக்குது. 161 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு. இங்கே அயனாக்ஸ் விண்ட்டை பாருங்கள். கரெக்டாக வந்துட்டு ஜனவரி மாதம் 28 பார்த்திங்கன்னா ஒரு லோ வச்சுருக்கு. 130 அப்படிங்கிற லோ வச்சுட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கு. மறுபடியும் கீழே வந்திருக்கு. அந்த லோவை கட் பண்ணலை. 136.50 வரைக்குமே வந்து கீழே வந்திருக்கு. இந்த லாஸ்ட்டாக வச்சுருந்த லோ 130 அப்படிங்கிற லோவை கட் பண்ணலை. மறுபடியும் மேலே போயிருக்கு. மறுபடியும் கீழே வந்திருக்கு. இந்த போன திங்கக்கிழமை வந்துட்டு மார்க்கெட் ஹெவி ஃபால்னால அன்றைக்கி கீழே வந்திருக்கு. கீழே பார்த்திங்கன்னா 137.41 பைசா வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வச்சுருந்த லோ பார்த்திங்கன்னா 136.50. அந்த லோவை கட் பண்ணவே இல்லை. லோவை கட் பண்ணாமல் அயனாக்ஸ் விண்ட் வந்து மேலே போயிட்டுருக்குது. ஓகேயா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 161 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அயனாக்ஸ் விண்ட்டை வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். பை பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா
கொஞ்சம் நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே வந்து இது வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. 230 240 வரைக்குமே வந்து ஐநாக்ஸ் விண்ட் வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரேமண்ட்ஸ் லிமிட்டடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு இருந்த ஸ்டாக்கு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா லோ வந்து 1216 அப்படிங்கிற லோ வச்சுட்டு மேலே போயிட்டு அப்படியே மேலே கீழே போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1522 வந்து ரேமண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ரேமண்ட்ஸ் வந்து மேலே போகணும் அப்படின்னா இந்த ரேஞ்சை கட் பண்ணணும். 1565 கட் பண்ணி க்ளோஸ் கொடுக்குற அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேமண்ட்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம். ரேமண்ட்ஸை பை பண்ணோம்னா இதிலிருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஒரு 2000 2500 வரைக்குமே வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரேமண்ட்ஸுக்கு வந்து அதிகமாக இருக்குது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.